சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் டிஃப்ரெண்ட்டாக அப்பளம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 அப்பளம் தேவைப்படும். ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சையாகவே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நீங்கள் டைரெக்டாக அரைச்சிக்கலாம். பட் எங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காதனால நான் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கணும். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த அப்பளத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சம் குறப்பாக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் 2ல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.